friends, this is UK Legends. இன்றைக்கு நாங்கள் இலக்க சுட்டியும் வகுபடும் இயல்புகளும் இந்த செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இலக்க சுட்டி நம்பர் இண்டெக்ஸ் என்றால் என்ன? எண்ணொன்றின் இலக்கங்களை கூட்டி 1 தொடக்கம் 9 வரை உள்ள தனி இலக்கமாக பெறப்படும் பெருமானம் இலக்க சுட்டி எனப்படும். உதாரணம், 8562 இலக்க சுட்டி யாது? 8 சக 5 சக 6 சக 2 இது கூட்டுப்பட்ட 21 வரும். இதை நாங்கள் தனி இலக்கமாக கொண்டுறோம். அதால் 2 சக 1 3 2 விட வரும். உதாரணம் 2, 8552 இலக்க சுட்டி யாது? அதுவும் அதே மாதிரி விட 2 2 வரும். ஒரு நோட் ஒன்று தந்திருக்கு. இலக்க சுட்டியை காணும்போது 2 இலக்கங்களை கூட்டும் போது 9 விடை எனும் விடை வந்தால் அவ்விரண்டு இலக்கங்களையும் வெட்ட முடியும். இப்படி என்னண்டா, 81,564 இலக்க சுட்டியை யாதுன்னு கேட்டிருக்கு. இதில் 8 சக 1 சமன் 9. அப்போ நாங்கள் 8 3 வெட்டலாம். இங்காலையும் 5 சக 4 சமன் 9. அப்போ அதையும் வெட்டலாம். விட வந்து 6 வரும். இப்போ இதை வெரிஃபை பண்ண மெத்தட் தந்துருக்கு பாருங்க. அடுத்த உதாரணம் 2, 812,543 இலக்க சுட்டி யாது? இதுவும் அதே மாதிரி வெட்டுறது. 8 3 5 4 அப்போ 2 சக 3 சமன் 5 வரும். வகுபடும் இயல்புகள் அப்படி என்ன? இப்போ 2ஆல் வகுபடும் இயல்புகள் என்றா எந்தெந்த இலக்கங்களை 2ஆல் வகுக்கலுமோ அந்த இலக்கங்களை கண்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இயல்புகள் இருக்கு. ஒன்றின் இடத்தில் இலக்கம் இரட்டை எண்ணாயின் அவ்வன் 2ஆல் வகுபடும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 6 8 0 2 வருது. இவ்வளவு இரட்டை எண். அப்போ இந்த எண்கள் 2ஆல் வகுபடும். அடுத்தது 3ஆல் வகுபடும் இயல்புகள். எண்ணொன்றின் இலக்க சுற்றி 3ஆல் வகுபடுமாயின் அவ்வன் 3ஆல் வகுபடும். இங்கே பார்த்தா 81 இலக்க சுட்டி 9 வந்து 3ஆல் வகுபடும். 1200 இலக்க சுட்டி 3 3ஆல் வகுபடும். 2004 இலக்க சுட்டி 6 அதுவும் 3ஆல் வகுபடும். அடுத்தது 4ஆல் வகுபடும் இயல்புகள். எண்ணொன்றின் இறுதி 2 இலக்கங்களும் 4ஆல் வகுபடுமாயின் அல்லது பூஜ்ஜியமாயின் அவ்வன் 4ஆல் வகுபடும். பார்த்தா தெரியும். அடுத்தது 5ஆல் வகுபடும் இயல்புகள். அது ஈஸி. எண்ணொன்றின் இறுதி இலக்கம் 5 அல்லது 0 இருந்தால் அந்த 5ஆல் வகுபடும். அடுத்தது 6ஆல் வகுபடும் இயல்புகள். கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். எண்ணொன்று வந்து 2ஆலும் 3ஆலும் வகுபடுமாயின் அவன் 6ஆல் வகுபடும். இங்கே பார்த்தா 2ஆல் வகுபடுறதுக்கு அந்த கடைசி எண் இரட்டை எண். அது இலக்க சுட்டி 3ஆல் வகுபடுது. அப்போ இது 6ஆல் வகுபடும். அடுத்தது 7ஆல் வகுபடுற இயல்புகள். இது வந்து 2 வகைப்படும். ஒன்று 3 இலக்க எண்களுக்கு, இன்னொன்று 4 இலக்க எண்களுக்கு. இப்போ முதலாம் வகை வந்து ஒரு எண் ஏபிசி, 3 இலக்க எண்ணில் ஏபிசி என்றா ஏபிசியை 2C ஆனது 7ஆல் வகுபடணும். இங்கே பார்த்தா 232 அது 7ஆல் வகுபடும். இதில் ஏபி 23 2C இந்த 1 2ஆல் பெருக்கி வாருது. 23 2 21 7ஆல் வகுபடும். அப்போ 231 7ஆல் வகுபடும். அடுத்தது வகை 2 4 இலக்க என்னண்டா ஏபிசிடி என்றா பிசிடியில் ஏயை கழிக்கணும். 1584 584 உண்டு 583. இப்போ 583 7ஆல் வகுபடுமோன்னு செக் பண்ணுறதுக்கு முதலாவது மேட்டை பார்க்கலாம். 55 6 49 அப்போ அது 7ஆல் வகுபடும். அப்போ 1584 7ஆல் வகுபடும். அடுத்தது 8ஆல் வகுபடுற இயல்புகள். இது வந்து கிட்டத்தட்ட 4 இயல்புமாயி கடைசி 3 இலக்கங்களும் 8ஆல் வகுபடணும். இங்கே 3 இலக்கங்கள். இது 4 இலக்க எண்களை காண்றதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்தது 9ஆல் வகுபடுற இயல்புகள். இதுக்கு இலக்க சுட்டி 9 இருந்தால் அந்த எண்
9ஆல் வகுப்படும். இங்கே பார்த்தா தெரியும். அடுத்தது 10ஆல் வகுப்படுற இயல்புகள். அதுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடைசி இலக்கம் 0 உண்டா 0 உண்டா அது 10ஆல் வகுப்படும். அடுத்தது 11ஆல் வகுப்படுற இயல்புகள். அது 4 வகை உண்டு. இது 3 இலக்க எண்களுக்கு பயன்படும். ஒரு எண் ஏபிசி எனின் ஏ சக சி சக பி ஆனது 11ஆல் வகுப்பட வேண்டும் அல்லது 0ஆக அமைய வேண்டும். இங்கே பார்த்தா 121 1 சக 1 சக 2 0. அப்போ இது 11ஆல் வகுப்படும். 935 9 சக 5 சக 3 11 11ஆல் வகுப்படும். அப்போ 935 11ஆல் வகுப்படும். ஒரு எண் ஏபிசிடி எனின் ஏ சக சி சக பி சக டி ஆனது 11ஆல் வகுப்பட வேண்டும் அல்லது 0ஆக வேண்டும். இதில் ஏ சக சி முழுவது சக பி சக டி முழுவது. அப்போ இங்கே பார்த்தா 1122 இது 11ஆல் வகுப்படும். இங்கே ஏ சக சி 1 சக 2 சக 1 சக 2 3 சக 3 சமன் சக 2 வரும். அது 920 இதே மாதிரி ஏக்க 11 வருது. அப்போ 920 11ஆல் வகுப்படும். அடுத்த வகை 3. இது 5 இலக்க எண்களுக்கு பயன்படும். ஏ சக சி சக இ முழுவது சக பி சக டி ஆனது 11ஆல் வகுப்பட வேண்டும் அல்லது 0ஆக அமைய வேண்டும். பார்த்தா தெரியும். 1 சக 1 சக 2 1 சக 1 சக 2 சமன் சைவர். அதே அடுத்ததில் 1 சக 9 சக 2 சக 1 சக சைவர் 11. அடுத்தது வகை 4. வகை 4 6 இலக்க எண்ணுக்கு. அது என்ன ஏபிசி டிஇஎஃப் என்றா ஏ சக சி சக இ சக பி சக டி சக எஃப். இது 11ஆல் வகுப்படணும் அல்லது 0ஆக இருக்கணும். இங்கே பார்த்தா தெரியும். 1 சக 6 சக 5 சக 2 சக 3 சக 7 சக 2 வருது. அதை அடுத்தண்டா 7 சக 9 சக 3 சக 1 சக 6 சக 1 11. அடுத்தது 12ஆல் வகுப்படும் இயல்புகள். இதுக்கு என்ன 3ஆலையும் 4ஆலையும் வகுப்படணும். அப்படின்னா 12ஆல் வகுப்படும். இங்கே பார்த்தா 72க்கு 18. இங்கே 4ஆல் வகுப்படுது, மேலே 3ஆல் வகுப்படுது. இதே மாதிரி தான் சில எண்களுக்கு. இப்போ 36 என்று கேட்டால் 4ஆலையும் 9ஆலையும், 18 கேட்டால் 2ஆலையும் 9ஆலையும். அப்படி நாங்கள் கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா 60க்குன்னு கேட்டால் 12ஆலையும் 5ஆலையும். அடுத்த இது ஒரு சார்ட்டாக இருக்குது. டோட்டலாக வாசிக்கிறேன். வகுப்படும் தன்மை நிபந்தனை 2 எண்ணொன்றின் இறுதி இலக்கம் 0 2 4 6 8 3 இலக்கு சுட்டி 3 மடங்கு 4 இறுதி இரு இலக்கங்களும் பூஜ்ஜியங்கள் ஓ 4ஆல் வகுப்பட வேண்டும். 5 இறுதி இலக்கம் 0 அல்லது 5. 6 2ஆலும் 3ஆலும் வகுப்பட வேண்டும். 7 ஏபிசி என்றா ஏபி 2 சி ஏபிசிடி என்றா பிசிடி ஏ. 8 இறுதி 3 இலக்கமும் 0 அல்லது 8ஆல் வகுப்பட வேண்டும். இறுதி 3 இலக்கம் 0ஆக இருக்கணும், இல்லாட்டி 8ஆல் வகுப்படணும். 9 இலக்கு சுட்டி 9. 10 இறுதி இலக்கம் 0. 11 ஏபிசியாக இருந்தால் ஏ சக சி சக பி. இது 0ஆக இருக்கணும், இல்லாட்டி 11 மடங்காக இருக்கணும். இது இந்த 4 இலக்கம் 5 இலக்கம் எல்லாம் நாங்கள் பார்த்துனாங்க. அடுத்தது இலக்க சுட்டியின் பிரயோகம். இது எங்கெங்கே பாய்க்கிறோம் நாங்கள் தரப்பட்ட எண்களின் இலக்க சுட்டி 3ஆல் வகுப்படுமாயின் அவ்விலக்கங்களை பயன்படுத்தி எழுதப்படும் எல்லா எண்களுக்கும் 3ஆல் வகுப்படும். இப்போ 5364 இலக்க சுட்டி 9. அப்போ அது 3ஆல் வகுப்படும். அப்போ இந்த 4 இலக்கத்தையும் பயன்படுத்தி செய்கிற எல்லா எண்ணுக்கும் 3ஆல் வகுப்படும். பாருங்க 5634 இது டோட்டலாக 24 எண்கள் வரும். 24 3ஆல் வகுப்படும். இப்போ 98,112 இலக்க சுட்டி அது 3. அடுத்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி
முதலாவது விட நான் சொல்கிறேன், அடுத்த நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். 2 இலக்க சுட்டியாக கொண்ட மிகச்சிறிய என்னது சொல்லுங்க. 2 தான் விட. அடுத்த ஹோம்ஒர்க் 717,192 இலக்க சுட்டி யாது? விட தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்து 77,122 இலக்க சுட்டி யாது? இதுக்கும் விட தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.